அபிராமி. சரிங்க அண்ணாச்சி, வாட்ச்மேனோட கதையை முடிக்க வேண்டிய வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ அந்த வேலையை முடிக்கிற சமயத்துல நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிற சரண்யா கதையை முடிச்சிருக்கேன். வேணாம், நீங்க அவசரப்படாதீங்க. ஆஸ்பத்திரியில ஏற்கனவே போலீஸோட கட்டுப்படி அதிகமா இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை அட்டம் நடந்திருக்கிறதுனால இன்னொரு முறை அதே மாதிரி தவறு நடக்கூடாதுன்னு எல்லாரும் கவனமா இருப்பாங்க. நீங்க மட்டும் உள்ள போனீங்க கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணங்கிற உண்மையும் தெரிஞ்சிடும். இப்போதைக்கு நீங்க அவளை டச் பண்ணாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இப்படி ஏதாவது காரணத்தை சொல்லி என்னை தடுத்துக்கிட்டே இரு. நீ அனுப்புனாலும் வேலையை முடிக்க மாட்டான், என்னையும் முடிக்க விட மாட்டேன். அவளை யாரு தாண்டா கொல்றது? தபார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. ஆஸ்பத்திரியிலேருந்து அவ உயிரோட திரும்பி போகக்கூடாது. அவ பணம்தான் வீட்டுக்கு திரும்பி போகணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அண்ணாச்சி, அவளை ஆஸ்பத்திரி வச்சு நான் முடிச்சிடறேன். அந்த பொம்பளையோட சாவி என் கையில தான். நீங்க மலர் வளையத்தோட காத்துட்டுங்க. கோகிலா, என்னன்னா இன்னைக்கு சாப்பாடு A1 எல்லா ஐட்டங்களையும் அசத்திவிட்ட. அதுக்காகவே இன்னைக்கு ஒரு gift உனக்கு வாங்கி தரப்போறேன். கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தா அப்படியே அதை விஜய்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னைக்கு சமைச்சதெல்லாம் அவதான். எனக்கு லேசா தலை வச்சது, அதனால சமையல் கட்டு பக்கமே போல. அப்படியா விஜய், நீ பாக்கிறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்க, ஆனா சமையல்ல பின்னிட்டமா. இவ்வளவு நாளா உங்க அக்காவோட சமையலை சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கு செத்து போயிடுத்து. இன்னைக்கு தாமா நீ உயிர் கொடுத்துருக்க. இது உங்களுக்கே டூ மச்சா தெரியல? கல்யாணம் ஆன புதுசுல இதே டைலாக் தான் அன்னைக்கு என்கிட்ட சொன்னேன். அது அந்த காலம், இப்பதான் எல்லாம் மாறிடுத்த. இப்ப என்ன மாறிடுதுன்றேல்? உன் கைப்பக்கம் மாறிடுத்துன்றேன். அதுக்கே இப்படி டென்ஷன் ஆகுற? அக்காவை குறை சொல்லாதேல திம்பேர். நான் சமைச்சது நன்னா இருந்ததுன்னா அதுக்கு அக்கா தான் காரணம். அவ என்ன சொல்லி கொடுத்தாலோ அதை நான் அப்படியே செஞ்சிருக்கேன். பாத்தேலா, நீங்க தான் என்ன மட்டம் தட்டி பேசுறேள். என் தங்கச்சி என்ன விட்டு கொடுக்காம பேசுறா பாருங்க. எது நடந்தாலும் இந்த ஒற்றுமை இப்படியே இருக்கணும். இருக்குன்னா நீங்க நடுவுல வந்து குழப்பாம இருந்தா சரி. விஜய், உங்க அத்திம்பேர் பாராட்டுறான்னு ரொம்ப சந்தோஷப்படாத. ஒரு 6 மாசம் உன் சமையல் நன்னா இருக்குன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அதுவும் பழகி போய் முன்ன மாதிரியே இல்லைன்னு குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிடுவார். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், எல்லா விஷயத்திலயும் அவங்க டேஸ்ட் மாறிண்டே இருக்கும். இத பார், மத்த ஆம்பளைங்க எப்படியோ, நான் இப்படிதானே நீ கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்க கோயிலா. உன்ன மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சது கடவுள் கொடுத்த வரம். பொறுனா பொறும். இப்படி மாறி மாறி எங்க 2 பேரையும் புகழ்ந்து தள்ளின்னு இருக்காதே. எப்போ லீவு நாள்ல ஒரு குட்டி தூக்கம் போடுவேலோ போங்கோ. ஐயோ, தூக்கம் வரலடி, கொஞ்ச நாளி பேசிட்டு இருப்பேன், உட்காரு. விஜி, சுப்பு சாப்பிட்றானான்னு கேளு. இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீயும் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிங்கக்கா. சொல்லுங்க. கோகிலா, தீபக், எப்படி இருந்தாலும் 5000 ரூபாய் தேவைப்படும். எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி தாடா. சான்ஸே இல்லடா மச்சான். இப்பதான் கையில இருந்த பணத்தை போட்டு புது பைக் வாங்கினேன். என் அக்கௌண்ட்டே இப்ப நில் பேலன்ஸ்ல இருக்கு. சாரிடா மச்சான். என்னடா இப்படி சொல்ற? நீ ஒருத்தனாவது ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தேன். டேய், எங்க அப்பா வராரு, நான் அப்புறம் பேசுறேன்டா. சாப்பிட வரையல? இதே கேள்வி எத்தனை தடவை கேட்ப? நேக்கு பஸ்டா நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத போ. சுப்பு என்ன சொன்னா? அவருக்கு சாப்பாடு வேணாமா. சரி, இதுக்கு மேல அவன் சாப்பிட மாட்டான். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. பேசிட்டே இருக்கச்சே எங்க போயிட்டேள்? ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் கோகிலா. ஹவுசிங் லோன் கட்ட நாளைக்கு தான் கடைசி நாள். இன்னைக்கு சண்டே, இல்லைன்னு நானே போய் கட்டியிருப்பேன். நீ நாளைக்கு பேங்க் போகும்போது கட்டிட. நேக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. நேக்கும் அதே பிரச்சனை தானா. காத்தால 8 மணிக்கெல்லாம் பேங்க்குக்கு போகணும். ஏன்னா ஹோம் லோன் மாசம் மாசம் கட்டுறது தானே. அதை முன்கூட்டியே கட்டினா என்ன? ஏன் கடைசி டேட் வரைக்கும் வச்சுருக்கேள்? கடைசி நாள் தான் கட்டணும்னு நேக்கு என்ன வேண்டுதலா? இதுக்காக எடுத்து வச்ச பணத்தை வேற ஒரு கமிட்மெண்ட்டுக்கு ரொட்டேட் பண்ணிட்டேன். பிசினஸ் டென்ஷன்ல மத்தெல்லாம் மறந்து போயிடுத்து. என்ன பண்ண சொல்ற? ஆமா, உங்களுக்கு பிசினஸ்ல டென்ஷன் வந்துடுதுன்னா உலகமே மறந்து போயிடும். அப்புறம் லோன் கட்டுறதா உங்களுக்கு ஞாபகம் இருக்க போறது? ஏய், சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத கோகிலா. உன்னால முடியலன்னு சொல்லி நானே போய் கட்டிடுறேன். நீங்க 2 பேரும் உங்க மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கீள்? என்ன பார்த்த மனுஷனா தெரியலையா? நீ நானும் சண்டை போட்டுக்கிறேலே, என்கிட்ட கொடுக்கணும் யாருக்கும் தோணலையா? நம்ம பார்த்த வேலையை நான் செய்ய மாட்டேனா? அந்த அளவுக்கு நான் பொறுப்பில்லாமல போயிட்டேன்.
ஏன்னா நம்ம சுப்பு தானே பேசிட்டு இருக்கான். அதாண்டி எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. கிண்டல் பண்றதுக்கு இதான் நேரமா? எல்லா மனுஷாலையும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். நானும் மாறிட்டேன்னு நினச்சிக்கோங்களேன். ம். டேய், நீ என்னைக்கிற நம்மாத்த வேலையை பார்த்துருக்க? வற்புத்தி சொன்னா கூட ப்ரொடியூசரை பார்க்கணும், ஃபைனான்ஸரை பார்க்கணும், எஸ்கேப் ஆயிடுற. இன்னைக்கு என்னமா கேட்டு கேட்டு வாங்குற? என்ன விஷயம்? நான் புது மனுஷனா வந்திருக்கேன். ஏன் நீங்க பழசே சொல்லிட்டு இருக்கீள்? என்னன்னா நம்மாத்த பையனை நாமளே மட்டம் தட்டி பேசலாமா? பணத்தை அவனண்டே கொடுங்கோ, போய் கட்டிட்டு வந்துருவான். நீ ஆச்சு அவன் ஆச்சு, எப்படியோ நாளைக்குள்ள ஹவுசிங் லோன் கட்டி ஆகணும். இந்த அப்படி சுப்பு, இந்த பணத்தை எடுத்துன்னு போய் கட்டிடு. அவனண்ட நான் பேசிக்கிறேன். இல்ல மணி, நான் போல. ரொம்ப பிகு பண்ணாத, பிடி. பணம் பத்திரம் கட்டிடுன்னு. கலெக்டர் சரண்யா சுடப்பட்ட கேஸ்ல உங்க இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுல இருக்கு மிஸ்டர் திவாகர்? உங்க ஃபைண்டிங்ஸ் என்ன? சார், கலெக்டரை ஸ்னைப்பர் கன்ல ஷூட் பண்ணிருக்காங்க. ம், காசுக்காக கொலை பண்ற ப்ரொஃபஷனல் கில்லர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. கலெக்டர் ஆபீஸ்லயும் மேடத்தோட வீட்லயும் போய் விசாரிச்சு பாத்தீங்களா? அங்க ஏதாவது உபயோகப்படுற மாதிரி தகவல் கிடைச்சதா உங்களுக்கு? இல்ல சார், நீங்க சொன்ன 2 இடத்துலயும் நான் விசாரிச்சுட்டேன். சந்தேகப்படுற மாதிரி யாரையும் பார்க்கலன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்டவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா மேடத்தோட ப்ரோக்ராமை பத்தின தகவலை சேகரிச்சிருக்காங்க. மேடத்தை ஷூட் பண்றதுக்கும் தப்பிச்சு போறதுக்கும் எது சரியான இடம்னு தெளிவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கறது இருக்கட்டும் மிஸ்டர் திவாகர், நமக்கு கிரெடிட் வர மாதிரி நாம நடந்துக்கலையே. சரண்யா மேடம் நேர்மையான துணிச்சலான அதிகாரி, சிஎம்மோட ஃபேவரட் கலெக்டர்னு பேர் வாங்கினவங்க. பேப்பர்காரன் கிளி கிளின்னு கிழிக்கிறான். இது ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம்னு நாம டிப்ளமேட்டிக்கா பேட்டி கொடுக்கலாம். ஆனா நாம போதுமான அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டோமே. நான் ஸ்பாட்ல இருந்தோம், இப்படி நடந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருந்தா இது நடக்காம தடுத்திருக்கலாம். சாரி சார், எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு. இட்ஸ் ஓகே மிஸ்டர் திவாகர், நடந்தது நடந்து போச்சு. யூ கான்ட் ரீரைட் தி ஹிஸ்டரி. இந்த சம்பவத்தை நம்மால தடுத்து நிறுத்த முடியலனாலும் இதுக்கு பின்னணியில யார் இருக்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னால நிறுத்த வேண்டியது நம்மளோட கடமை. இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க யாரையாவது சஸ்பெக்ட் பண்றீங்களா? எஸ் சார், கல்குவாரி நடத்திக்கிட்டு இருந்த அண்ணாச்சி மேல தான் எனக்கு சந்தேகம் அதிகமா இருக்கு. அந்த ஆளோட குவாரிக்கு சீல் வச்சதே மேடம் தான். அந்த கோவத்துல அண்ணாச்சி ஆள் வச்சு இந்த காரியத்தை செஞ்சிருக்கலாமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது மட்டும் இல்ல சார், லேட்டஸ்டா போலி மருந்து கேஸ்ல மேடம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. அதுக்கு பின்னால் இருக்கிற டோட்டல் நெட்வொர்க்கையும் பிடிக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அந்த நெட்வொர்க்ல இருந்த சின்ன சின்ன ஆட்களை மட்டுமே அரெஸ்ட் பண்ண முடிச்சதே தவிர பெரிய புள்ளியை நம்மளால பிடிக்க முடியல. மாட்டிக்க போறோன்ற பயத்துல அந்த ஆட்களோட கேங் லீடர் இப்படி பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. மேடம் இங்க வரதுக்கு முன்னாடி நார்த் இந்தியால ஒர்க் பண்ணிருக்காங்க. அங்கேயும் அவங்களுக்கு பல எதிரிகள் இருந்திருக்கலாம் இல்லையா? நீங்க அந்த ஆங்கிலையும் விசாரிச்சு பாருங்க. எஸ் சார். அபிஷியலான எதிரிகள் இல்லாம தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு விரோதிகள் இருக்காங்களான்னு விசாரிச்சு பாருங்க. குடும்ப பகை காரணமா கூட இது நடந்திருக்கலாம் இல்லையா? எந்த ஆப்ஷனையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே சார். அந்த பில்டிங் ஓனரை பத்தி விசாரிச்சு பாத்தீங்களா? அவர் என்ன சொன்னாரு? ஹி சீம்ஸ் டு பி இன்னசென்ட் சார். ஆனா அந்த பில்டிங் வாட்ச்மேனா இருந்தவன் இப்போ தலைமறைவா இருக்கா. ஓனர் கிட்ட கூட சொல்லாம அவன் எங்கேயோ மறைஞ்சிருக்கா. அப்படின்னா முதல்ல அவனை தேடி கண்டுபிடிங்க. சம்பவம் நடந்த உடனே அவன் தப்பிச்சு ஓடுறான்னா கண்டிப்பா அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். அவனை பிடிச்சி நம்ம பாணியில விசாரிச்சிங்கன்னா எல்லா உண்மையுமே கிடைச்சிடும். ஓகே சார். சார், வாட்ச்மேனை பிடிக்க வேண்டிய எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன் சார். அவன் சொந்த ஊர் மதுரைங்கிறதுனால அங்க இருக்கிற ஸ்டேஷனுக்கு நான் தகவல் கொடுத்துருக்கேன். கூடிய சீக்கிரமே அவனை அரெஸ்ட் பண்ணிடுவோம். குட். ஒன் மோர் திங் மிஸ்டர் திவாகர், அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ்டர் தேவராஜ் இந்த கேஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காரு. இந்த கேஸ் விஷயமா அவர் கூட நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா அவரோட கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாரி சார், ஒரு ஹையர் அஃபிஷியலை பத்தி தப்பா பேசுறேன்னு நீங்க நினைக்க கூடாது. ஏற்கனவே மிஸ்டர் தேவராஜ் ஒரு கரப்ஷன்ல சிக்கி சஸ்பெண்ட் ஆனவர். அவரு சஸ்பெண்ட் ஆனது காரணமே மேடங்கிறதுனால அவங்க மேல தனிப்பட்ட கோவத்துல இருக்காரு. அந்த கோபம் இந்த கேஸ் தொடர்பான விசாரணையை பாதிக்குமோன்னு நான் பயப்படுறேன். அதுவும் இல்லாம சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிற அண்ணாச்சிக்கும் ஏசிக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு சார். நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவும் ஏசி மூலமா அண்ணாச்சிக்கு போகுமோன்னு நான் சந்தேகப்படுறேன். ஒருவேளை இந்த கேஸ்ல அண்ணாச்சி தான் குற்றவாளினா அவர் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். அது மட்டும் இல்ல சார், இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட சாட்சிகளை அழிக்கிறதுக்கும் அவரால் ஈஸியா முடியும்.
சார் ஏசியோட தலையீடே இல்லாம இந்த கேஸை நான் இண்டிபெண்டா டீல் பண்ணாதான் உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் சார். ஓகே திவாகர், உங்க எஃபிஷியன்சி பற்றி எனக்கு நல்லா தெரியும். உங்க மேல நம்பிக்கை வச்சு முழு பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ சார். இந்த கேஸ் தொடர்பா எந்த விஷயம் இருந்தாலும் நீங்க என்கிட்ட மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே சார். வேற யாரோட இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்க ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஷியோர் சார். மிஸ்டர் திவாகர், உங்களுக்கு தரப்பட்ட சுதந்திரத்தை நீங்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். உங்க இன்வெஸ்டிகேஷனை இன்னும் ஸ்பீடப் பண்ணுங்க. அதே சமயம் விஷயம் வெளியே வராமலும் பாத்துக்குங்க. ம். சிஎம் இந்த கேஸோட டெவலப்மெண்ட் பத்தி வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. மீடியாவும் இதை வச்சு என்ன பரபரப்பு கிரியேட் பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. உடனடியா குற்றவாளியை பிடிச்சாதான் நாம இழந்த பெருமையை காப்பாற்றிக்க முடியும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். ஓகே மேன், இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட டெவலப்மெண்ட்டை டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். எஸ் சார். இதுல நீங்க அடையிற வெற்றி உங்க கேரியரோட வளர்ச்சிக்கும் உதவியா இருக்கும். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டேக் கேர். தேங்க்யூ சார். ரிலாக்ஸா இருக்கா? ஏதோ வேலை முடியலங்க டென்ஷன்ல வீரா டென்ஷனா பேசிட்டாரு. இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு. இல்லடா, எனக்கு வீரா மேல எந்த கோவமும் இல்லை. ஏன் மேலதான் எனக்கு கோவம். லைஃப்ல முதல் தடவையா என்ன ஒருத்தன் கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சுங்கிற கோவம். விடுக்கா, யானைக்கு அடிசை இருக்கும். ஆனா நந்தாக்கு சறுக்க கூடாது. நம்ம தொழில நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாதான் மத்தவங்களுக்கு நம்ம மேல பயம் இருக்கும். ஒரு தடவை சறுக்கிட்டா கூட அந்த பயம் போயிடும். அதையே தான் நானும் சொல்றேன். கொடுத்த வேலையை செய்ய முடியாம நீ தடுமாற ஆரம்பிச்சிட்ட. இனிமே உன்னால எந்த காரியமும் ஒழுங்கா செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன்னு உன்னை கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டிடுவாங்க. நந்தா, இதுதாம்மா சரியான டைம். அந்த அம்சத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை. திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருந்த உனக்கு சொல்றதோட நிறுத்திட்டேன். இன்னைக்கு உண்மையில போட்டு தள்ளிடுவேன். ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், நீ வேற வெறுப்பேத்தாத. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், நீ இப்படி கடந்து குதிக்கிற? உனக்கு தான் அக்காவை பத்தி தெரியல. எதுக்கு வீணா வாயை கொடுத்து வம்ப வேலைக்கு வாங்குற? ஐயோ, அவன் நல்லா இருக்கணும்னு தான்டா சொல்றேன். இனிமே இவன் இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு விதிடா. இல்லைன்னா எப்பவுமே கரெக்டா வேலையை முடிக்கிறவளுக்கு இப்ப ஏண்டா மிஸ் ஆகணும்? சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. நான் யார கொல்ல போனேனோ அவளும் என்ன மாதிரி இருந்ததுனால ஒரே செகண்ட் தடுமாறிட்டேன். அதான் நான் செஞ்ச தப்பு. என்ன சொன்ன? நீ கொல்ல போன பொண்ணு பொண்ணு மாதிரியே இருந்தாளா? ஆமா. ஏன் சிரிக்கிற? ஆண்டவன் ஒவ்வொருத்தர் தலையெழுத்தையும் எப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கான்னு நினைச்சேன். அதான் சிரிச்சேன். என்ன சொல்ற? நான் போடுற கணக்கு கரெக்டுனா அந்த பொண்ணு ஓ அக்காவா கூட இருக்கலாம். என்ன வளர்ற? அந்த கலெக்டர் எனக்கு அக்காவா? இம்பாசிபிள். நான் நிஜமா தான் சொல்றேன். நீ என்கிட்ட நேரடியா வந்து சேர்ந்தவே இல்லை. உங்க அம்மா அப்பா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு பானுன்னு ஒருத்தி ஆஸ்பத்திரியில் நர்ஸா இருந்தப்போ 2 பேர் வந்து அவளை பார்த்துருக்காங்க. எனக்கு 2வது பெண் குழந்தையா பிறந்திருக்கு. அது பிறந்த ராசி சரியில்லைங்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம கொன்னுடுன்னு சொல்லி அவகிட்ட குழந்தைய ஒப்படைச்சிருக்காங்க. அவ அந்த குழந்தையோட இங்க வந்துட்டா. வந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்துட்டா. சாகும்போது அவ கூட யாரும் இல்லாததுனால அந்த குழந்தை என்கிட்ட ஒப்படைச்சா. அந்த குழந்தை நீதான் நந்தா. அந்த பொண்ணு ஒன்ன மாதிரியே இருக்கான்னு சொன்னதுனால ஒருவேளை உன் அக்காவா இருக்கலாமோன்னு யோசிச்சேன். எனக்கு ராசி இல்லைங்கிறதுக்காக என்ன கொல்ல பார்த்தாங்களா? யார் அப்படி பண்ணா சொல்லு. நான் தான் சொல்றேனே, நீ கை மாறி வந்த பொண்ணு. அவளுக்கு தான் அதெல்லாம் தெரியும். அவ என்கிட்ட சொன்ன கதையதான் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். பல பேர் வாழ்க்கைக்கு நான் வில்லியா இருந்திருக்கேன். ஆனா என்ன பெத்தவங்களே என் வாழ்க்கைக்கு வில்லன்களா இருந்திருக்காங்களா? அவங்க என்ன செய்வாங்க? ஜோசியர் சொன்ன ராசி கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சே.
உன் கூட பிறந்தவ ராசி நல்லா இருந்ததுனால அவ நல்லா படிச்சு கலெக்டர் ஆயிட்டா. உன் ராசி சரியில்லை, அதான் காசுக்காக அடுத்தவங்கள கொலை பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்க. நான் இப்படி ஆனதுக்கு காரணம் என் ராசி இல்ல, என் பெத்தவங்க செஞ்ச பாவம். அவளோட வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சுட்டு என் வாழ்க்கையை இருட்டாக்கிட்டாங்க. அவங்களோடய இருந்திருந்தா என் வாழ்க்கை வேற மாதிரி வந்திருக்கோம்ல. நந்தா, அதெல்லாம் முடிஞ்ச பொண்ணு கதைமா. நந்தா, இது வரைக்கும் வாழ்க்கை எப்படியோ போயிடுச்சு. நீ அம்ஜத்தோட சேர்ந்தேன்னு வச்சுக்கோயே, உன் தலையெழுத்தே மாறிடும். இது பார், கமிஷனுக்கு ஆசைப்பட்டு மறுபடியும் அவனுடைய பேச்சை எடுத்த உனக்கும் எனக்கும் இருக்கிற இந்த உறவையும் அறுத்துக்கிட்டு போயிடுவேன். ஐயோ நந்தா, உன் கதையை சொன்னதுமே அறுத்துட்டு போறேங்கிறியே. சின்ன உள்ள போ சொல்றா. ஏமா உயிர் மேல ஆசை இல்லையா? உள்ள போமா. எதுவும் சொல்லாத சின்ன. எந்த ஆறுதல் வார்த்தை எனக்கு தேவையில்லை. இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு ஏமே இல்லாம சுத்திட்டு இருந்தேன். இப்ப என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே கிடைச்சிருக்கு. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள தேடி பிடிச்சு டார்ச்சர் பண்றதா இனிமே என்னோட லட்சியம். அக்கா, கோவத்துல ஏதோ பேசாதக்கா. இல்லடா சின்ன, நான் தெளிவா தான் பேசுறேன். நானும் அது பரவாயில்ல, காசுக்காக பெரிய ஆளுங்களை தான் கொல்றேன். ஆனா ராசி இல்லைன்னு அவங்க ஒரு பச்சை குழந்தைய கொல்ல பார்த்திருக்காங்க. என்னை விட பெரிய கொலைகாரங்க அவங்க தான்டா. எனக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாங்கல்ல, அந்த தப்புக்காக நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன். அந்த கலெக்டரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்ன பண்ண போற? சொந்த அக்கான்னு தெரிஞ்சும் கொல்ல போறியா? அவளை சாகடிக்கிறது பெரிய விஷயம் இல்லடா. ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா செத்து போயிடுவா. ஆனா அவளை அவ்வளோ ஈஸியா நான் சாக விட மாட்டேன். எவ்வளோ நாளா என் சந்தோஷத்தையும் சேர்த்து அவ வாழ்ந்து அனுபவிச்சுட்டு இருந்தா. இனிமே நாம் பட்ட கஷ்டத்தையும் சேர்த்து அவ அனுபவிக்க போறா.